முளைக்கட்டின பயிரில் நிறைய சத்து இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற பச்சை வாசனை நிறைய பேத்துக்கு பிடிக்காது, இன்க்ளூடிங் மீ. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான தான் இந்த சூப்பரான டிஷ். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், வித் 2 இன்க்ரீடியன்ட் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோகோனட்டை கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. முளைக்கட்டின பயிரை முளைக்கட்டுறது ரொம்ப ஈஸிங்க. ஓவர் நைட் பாசி பயிரை தண்ணி விட்டு ஊற விட்டுக்கோங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு விட்டீங்க அப்படின்னா ஈவினிங் உங்களுக்கு நல்ல முளை வந்திருக்கும். அந்த முளை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் எனக்கு நல்ல முளை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுநாள் ஈவினிங் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நீள நீளமாக உங்களுக்கு முளை வரும். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னா, பேருக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பாசி பயிறு ரொம்ப ஆயிலியாக தான் இருக்கும், நிறைய எண்ணெய் விடக்கூடாது. பேருக்கு தான் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம முளைக்கட்டி எடுத்துருக்கோம்ல பயிறு, அதை போட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கிரேட் பண்ண கோகோனட் இருக்குல்ல, இதையும் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.